1952 திமுக அரசியலில் தலை தூக்கிய காலத்தில் அக்கட்சிகள் SSR, MK ராதா, நாராயணசாமி போன்ற நடிகர்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் அளவுக்கு கட்சியால் தானும் தன்னால் கட்சி வளர உழைத்தவர்கள் எவரும் இல்லை. கட்சிக்காக உழைத்த கலைஞர்கள் பலர் இருந்தனர். அவர்கள் மேடையில் பிரகாசித்த அளவுக்கு திரையில் ஜொலிக்கவில்லை. அந்த வருடம்தான் நாராயணசாமி மூலமாக எம்ஜிஆருக்கு அண்ணாவின் அறிமுகம் கிடைத்தது. அவரது கருத்துரைகளுக்கு இளைஞர் கூட்டம் மயங்கி கிடந்ததை அறிந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு தமிழக அரசியல் நல்ல வாய்ப்பு இருப்பதை யூகித்தார். இந்த முன்னறிவு அவரை திமுகவின் பக்கம் ஈர்த்தது. காங்கிரஸ் கட்சியின் வேகமும் விவேகமும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நகர்த்தி விட்டதை போல எம்ஜிஆருக்கு தோன்றியது. எனவே இளைஞர்களை கவர்ந்த திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இக்கட்சிக்கு தன் பங்களிப்பாக தன் படங்களிலும் பாடல்களிலும் கட்சி கருத்துக்களை புகுத்தினார். 1954 கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதி பஷீராஜா ஸ்டுடியோவில் தயாரிப்பில் வெளிவந்த மலைக்கல்லன் படத்தில் நேரடியாக தனது காங்கிரஸ் தாக்குதலை தொடங்கினார். TM சவுந்தரராஜன் குரலில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை சேர்த்தார். இதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. அடுத்த ஆண்டு வெளிவந்த குலேபகாவலி படத்தில் நியாயமில்லை இது நியாயமில்லை என்ற பாடலும், 1956 வெளிவந்த மதுரை வீரனில் ஏச்சி பிழைக்கும் பிழைப்பே சரிதானா, எண்ணி பாருங்க நீங்க எண்ணி பாருங்க என்ற பாடலும் எம்ஜிஆர் ரசிகர்களின் எண்ணிக்கையை ஏற்றிவிட்டது. அதே ஆண்டு வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் படத்தில் அவர் பாடிய மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பெயரே பாடல் இளைஞர்களை நல்ல வரவேற்பு பெற்றது.